ஹாய் ஆல். இன்றைக்கி லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் பார்க்கலாம். போன வீடியோவில் எலிமினேஷன் மெத்தட் பார்த்தோம். இதில் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துருக்க இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை எடுத்து நம்ம எதர் எக்ஸ் வேல்யூ இல்லைனா ஒய் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷனை நான் கன்சிடர் பண்ணி எடுத்திருக்கேன். இதுலேருந்து நம்ம எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு 3y + x = 4. இப்போ இதில் நம்ம இந்த 3y அதர் சைட் கொண்டு போக போகிறோம். இப்போ +3y -3yன்னு மாறும். அப்போ x = 4 - 3y. இதுதான் எக்ஸோடைய வேல்யூ. நமக்கு இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நான் ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1 -3x + 2y = 21. ஸோ இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 4 - 3y கொடுக்க போகிறோம். அப்போ -3y டைம்ஸ் 4 - 3y + 2y = 21 அப்படின்னு வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் -3 × 4 -12 + 9y + 2y = 21 கிடைக்கும். இப்போது நம்ம இதை சால்வ் பண்ணால் -12 + 11y = 21 வரும். இப்போ இந்த -12 அதர் சைடு கொண்டு போனால் +12 மாறிடும். அப்போ 11y = 21 + 12 அப்படின்னு வரும். இப்போ y கண்டுபிடிக்கிறதுக்கு 11y = 33 கிடைக்கும். அப்போ y 33 / 11 = 3. அப்போ yயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 3ன்னு. இப்போ இந்த yயோட வேல்யூவை நான் இந்த எனி ஒன் ஆஃப் த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3y + x = 4 இல்லையா? அப்போ yக்கு பதில் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ப்ளஸ் அப்போ 3 × 3 + x = 4. அப்போ 9 + 3 = 4 வரும். இப்போ இந்த 9 அதர் சைடு கொண்டு போகும்போது x = 4 - 9 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா -5. ஸோ எக்ஸோட வேல்யூ -5, ஒய்யோட வேல்யூ 3. நம்ம சால்வ் பண்ணியாச்சு.